முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டிருப்பதை திமுக தலைவர் கருணாநிதி வரவேற்றுள்ளார். மூவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், அந்த மூவரையும் விடுவிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சிறப்பான தீர்ப்பை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரையை ஏற்று அவர்கள் ஏற்கனவே இதுவரை அனுபவிக்கும் தண்டனை காலத்தை மனதிலே கொண்டு உடனடியாக அவர்களை மத்திய மாநில அரசுகள் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு அவ்வாறு அவர்கள் விடுதலையானால் நான் ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடைவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சாந்தன், பேரறிவாளன் மற்றும் முருகனின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டதற்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த மூவரையும் விடுதலை செய்ய மனிதாபிமானத்தோடு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நிம்மதி, நெகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சி அளிக்கும் தீர்ப்பாக உள்ளதென தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். தூக்கு தண்டனையை குறைத்த நீதி அரசர்களை பாராட்டுவதாக தெரிவித்துள்ள திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, விரைவில் இந்த மூவரையும் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை வரவேற்பதாக இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பச்சமுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்ட பேரறிவாளன், சாந்தன் மற்றும் முருகன் ஆகியோரை உடனே விடுதலை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஜெயலலிதா பிரதமரானார், அதனை வரவேற்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது ஒரு நியாயத்திற்கு, நீதிக்கு கிடைச்ச மகத்தான வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். அந்த நீதியில் குறிப்பிட்டபடி தமிழ்நாடு அரசிற்கு இவர்களை விடுதலை செய்கிற அதிகாரம் இருக்குது. அதை கவனத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த பிள்ளைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை, வேண்டுகோள். ராஜீவ் கொலை வழக்கில் சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டிருப்பது குறித்து பல்வேறு தரப்பினரும் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்ப்போம். மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் அவர்களை விடுதலை செய்வதை பற்றி கூட அவர்களை முடிவு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த மூவர் மட்டுமல்ல, அந்த ராஜீவ் கொலையில் சம்பந்தப்பட்டு சிறையில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் பல பேர் இருக்கிறார்கள். நளினி இருக்கிறார், பயாஸ் இருக்கிறார், இன்னும் மற்றவர்களும் இருக்கிறார்கள். எனவே அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட அனைவரையுமே, ஏற்கனவே 20 ஆண்டு காலம் ஆகிவிட்ட காரணத்தால் அனைவரையும் விடுதலை செய்திட வேண்டும். இதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடுதலை என்பது உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் நிரபராதிகள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் தங்களது வாழ்நாளை தொலைத்ததற்கு நட்ட ஈடாக ஒரு குறைந்தபட்சம் 20 கோடி ரூபாயாவது இவர்களுக்கு இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட தவறுகளை இதற்கு பிறகும் இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு அறிகுறியின் அடிப்படையிலே இந்த நட்ட ஈடுகள் வழங்கப்பட வேண்டும். இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டிருக்கே தேவையில்லை. இது ஒரு உண்மை என்னன்னா, அவங்க நிரபராதிகள் என்றது நான் முக்கியமாக, ஏன்னா நான் அந்த ராஜீவ் கொலை போது நாங்கள் இருந்தேன். ஐ வாஸ் அ விட்னஸ். அது மட்டும் இல்லை, எல்டிடி தலைமை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும், நெருங்கி பழகிருக்கிறதுனால எனக்கு தெரியும். இதுவும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவங்க எப்போவுமே ஒரு மேஜர் ஆப்ரேஷன் அப்படின்னா நீட் டு நோ பேசிஸ் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி உண்டு. அதாவது உனக்கு என்ன தெரியணுமோ, நீ பேட்டரி வாங்கிட்டு வா அப்படின்னா பேட்டரி வாங்கிட்டு வா. அது எதுக்காக அப்படின்றது அங்கே சொல்ல மாட்டாங்க. வெறும் சாந்தன், முருகன், பேரறிவாளன் அவர்களுடைய தூக்கு தண்டனை மட்டும் நிறுத்தப்பட்டதாக நாங்கள் கலக்கல. மனிதநேயம், நீதியும் காப்பாற்றப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம். சாந்தன், முருகன், பேரறிவாளன் அவர்களோடும் கைது செய்யப்பட்டுள்ள மீதி மொத்தமாக 7 நபர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு மாணவர்களாகிய நாங்கள் முன்மொழிகிறோம். இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், இந்திய அளவில் சந்தோஷமா இருக்கிறோம். நாங்கள் கும்பிட்ட கடவுள் எங்களோட நின்று இருக்கிறார். அதோட எல்லா ஜனங்களும், பொதுஜனங்கள், பத்திரிகையாளர், நீதிமன்றத்தில் உள்ள நீதவான்கள், சதாசிவம் ஐயா, எங்களோட வக்கீல்மார், எங்களோட சேர்ந்த அத்தனை பேரும் எங்களுக்கு கை கொடுத்து குரல் கொடுத்து இந்த அளவில் எங்களோட பிள்ளைகள் நல்ல மாதிரி ஒரு செய்தி அறிஞர் அளவுக்கு வந்திருக்கிறோம்.
சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகியோரின் தூக்கு தண்டனை குறித்து கவலைப்படும் அதே நேரத்தில் ராஜீவ்காந்தி படுகொலையின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களையும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். இந்த 3 உயிர்களுக்கும் கருணை வேண்டும் என்று இவர்கள் கேட்கிறார்களோ அதே கருணையை மிகப்பெரிய தலைவன், இந்த நாட்டினுடைய தலைவன் ராஜீவ்காந்தி, அவரை கொடூரமாக கொன்றதையும் அவரோடு எந்தவிதமான சம்பந்தமும் இல்லாத அப்பாவி தமிழர்கள் பல பேர் கொல்லப்பட்டதையும், காவலுக்கு சென்று காவலுக்கு நின்றிருந்த பல பேர் இன்றைக்கு உயிரிழந்ததும், அவர்கள் குடும்பங்களெல்லாம் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதையும் இந்த தமிழ் ஆர்வலர்களும் மற்றவர்களும் ஒரு நிமிடமாவது சிந்தித்து பார்த்தால் நலமாக இருக்கும்.